ஹாய் ஹலோ. நிறைய பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க. திமுக வரும், அதிமுக வரும், இல்லை டிவிகே வரும், இல்லை நாம் தமிழர் கட்சி வரும் அப்படின்ட்டு பல பேர் பல விதமாக சொல்லிக்கிறாங்க. இந்த கட்சி யார் வந்தாலும் நாம் தான் உழைக்கணும். அதுதான் உண்மை. நம்ம உழைச்சா மட்டும்தான் நாம் முன்னேற முடியும். ஒரு கருத்து கணிப்புல திமுக இருக்கணும், ஆட்சி அமைக்கும்னு சொல்றாங்க. ஒருத்தர் வந்து என்னன்றாங்க, முன்னாள் கருத்து கணிப்புல வந்து டிவிக்கே வந்துடும் அப்படின்றாங்க. ஆனா யார் வருன்றது மக்களோட கையில் தான் இருக்கு. மக்கள் யாருக்கு வந்து ஓட்டு போட்டாங்கன்றது அது மட்டும்தான் இருக்கும். என்னோட கருத்து கணிப்புல பார்க்கும்போது, என்னோட கணிப்பு படி பார்த்தாங்க திமுக வருமானு தெரியல. ஆனா டிவிகே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம், விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இது ஆதரிச்சு சொல்லல, இது என்னோட சொந்த ஒரு கருத்து கணிப்புன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு இல்லை, யாருக்கும் சப்போர்ட் பண்ணி இல்லை. என்னோட கருத்து கணிப்புல நான் சொல்றேன், என்னோட திங்க் ஆஃப் மைண்ட் செட்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்குன்னு திமுக வந்துட்டா அதுக்கு எதிராக இது பண்றதெல்லாம் இல்லை. யார் வந்தாலும் சரி, மக்களுக்கு நல்லது செஞ்சா சரி. டிவிகே வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். டிஎம்கே வருமானா வரும், பார்ப்போம். அது என்ன தெரியல. திமுக வரும், வரத்துக்கும் வாய்ப்பு அதிக வாய்ப்பு இருக்கு, அதுவும் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சி கன்ஃபார்மா வராது. என்னோட திங்க் ஆஃப் மைண்ட்ல நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து என்னென்ன தோணலாம், வரலாம்னு தோணும், வராமே தோணலாம். என்னோட மைண்ட் செட்ல இருந்து நான் சொல்லிட்டேன். பார்ப்போம், 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துடும். இப்போதைக்கு ஒரு கருத்து கணிப்புல ஒரு 4 கம்பெனி சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு இருக்கிறாங்க, டிவிகே வந்து ஃபர்ஸ்ட் டிவிகே தன்னாட்சியா ஆட்சி அமைச்சிடும் அப்படின்றாங்க. ரெண்டாவது இன்னொருத்தர் வந்து என்னன்றாங்க, இல்லை திமுகவே ரிட்டர்ன் வந்துடும், அவங்களே ஆட்சி அமைப்பாங்க அப்படின்றாங்க. இன்னொரு கருத்து கணிப்புக்காரன் அவங்களும் என்னன்றாங்க, 3வது இருக்கிறவங்களும் அவங்களும் திமுகவே வந்துடும். ஒரு சில இடத்த வந்து அதிமுக டிவிகே இவங்கெல்லாம் இடத்த வந்து பிடிப்பாங்க. அதே மாதிரி திமுகவும் இடத்த வந்து பிடிப்பாங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு குரூப்பா சொல்றவங்க வந்து என்னன்றாங்க, கருத்து கணிப்புல எல்லாமே திமுக பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதுலயும் இன்னொரு பக்கத்துல வெளியே வரல, அது அவங்க வந்து என்ன சொல்ற மாதிரி இருக்குன்னா, எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து எல்லாமே பிடிப்பாங்க, இடத்த பிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு கூட்டணியில் திருப்பணும் கூட்டணி இது பண்ணா மட்டும்தான் ஒரு ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல சொல்றாங்க. என்னோட திங்க் ஆஃப் மைண்ட்ல இருந்து பார்க்கக்குள்ள டிவிகேவே ஆட்சி அமைக்கும் நினைக்கிறேன். பார்ப்போம். 4ஆம் தேதி, இன்னைக்கு வந்து 30ஆம் தேதி, இன்னொரு 3 நாள். 4ஆம் தேதி ஒரு 12 மணி 11 மணிக்கெல்லாம் என்ன நிலவரம்னு உங்களுக்கே தெரியும். இது வந்து ஒரு கட்சியை ஆதரிச்சு நான் பேசல, உங்களுக்கு நமக்குள்ள தோணும் இல்லையா, இவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இவங்க வருவாங்க அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா, அதுதான் நான் சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், அப்படியே பக்கங்கிற சப்ஸ்கிரைப் பட்டனு நல்லா பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் யாரை நினைப்பீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. யார் வருவாங்க, அடுத்து சிஎம்ஐ யார் வருவாங்க அப்படின்றது நீங்கள் நினைப்பீங்க, இல்லை இவங்க வருவாங்க அப்படின்னு. அதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு வந்து அதிகமாக லைக் வருதுன்னு பார்ப்போம். அது யார் அதிகமாக இது பண்ணுறீங்க.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூடியூப்ல கூட டிவிக்கே தாங்க எல்லாரும் ஓட் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாரும் நிறைய பேர். பார்ப்போம், அது 4ஆம் தேதி தான் தெரியும் என்ன ரிசல்ட். நான் கடவுள் அல்ல, கண்ணை மூடிட்டு பார்த்தோன்னே சொல்றது. எல்லாரும் ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறது சொல்றோம். யாரு அமைக்க போறாங்க அடுத்த ஆட்சி அப்படின்னு. ஓகே, பாய்.